Hi friends, welcome to Bhuvaneshwari Kitchen. இன்னைக்கு நம்ம ஜாங்கிரி எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுத்து வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தண்ணியை நல்லா சுத்தமா வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து தெளிச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவம் எப்படி இருக்கணும்னா நம்ம மெதுவடைக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நம்ம மாவு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட் ஒன்று எடுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கையை வச்சு இதே டைரக்ஷன்ல ஃபுல்லா நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி பண்றதுனால தான் அந்த மாவுல வந்து நம்மளுக்கு ஒரு பஃபினஸ் கிடைக்கும். பாருங்க, இப்போ நம்ம மாவு ரெடி. ஒரே சைடா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணிடாதீங்க, ஏன்னா அது மாவுல இருக்க அந்த பஃபினஸ் வந்து உடைஞ்சிரும். இப்போ மாவு பாருங்க எப்படி இருக்குன்னு, பந்து மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கலர் பத்தல அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே சைடா வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பதம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் ஆட் பண்ணுங்க. இப்போ மாவு நல்லா மிதங்குது. நம்மளோட மாவு பதம் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன்ல 3 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. முன்னாடியே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சக்கரை வந்து அடிபிடிச்ச மாதிரி ஆயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சு சக்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்ப சக்கரை நல்லா எல்லாமே கரைஞ்சிருச்சு. நம்ம பாகு வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாகு வந்து இருகலாகாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன லெமன் கட் பண்ணி நான் வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாங்கிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் கூட நம்ம இதில் வந்து மாவு ஆட் பண்ணி இந்த கார்னர் போர்ஷன்ல கட் பண்ணிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேக்கு ரெடி பண்ற பைப்பிங் பேக் இருக்கும். ஸோ இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ண போறேன். கிளாஸ் ஒன்று வச்சுட்டு இந்த பைப்பிங் பேக்கோட எட்ஜஸ் வந்து உள்ள வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூடு பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சைடு திருப்பிக்கலாம்.
நம்ம ஜிலேபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து பாகில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அழுத்தி விடுங்க. அப்பதான் நம்ம சர்க்கரை பாகு வந்து ஜாகரியில வந்து நல்லா ஏறும். அவ்வளோதான், நம்ம ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்வீட்டை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.